ஆக்சுவலி நம்ம வந்து கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போகிறோம்னா எல்லா அருவியும் பார்க்குறதுக்காக போகிறோம். ஆட்டோ சொல்லியிருக்கோம், ஆட்டோ வந்துடும். ஆட்டோ வந்தோடனே நம்ம எல்லா அருவியும் பார்க்குறதுக்காக போகிறோம். ஸோ மொத்தம் 5 அருவி. இப்போது பழைய குற்றாலம் போகிறோமா இல்லை எங்கே போகிறோன்றது தெரியல. அந்த அண்ணா வந்துட்ட பிறகு தான் பார்த்துட்டு நம்ம போகிறோம். வாங்க போகலாம். சரின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கலான்னு கூப்பிட்டு போனாங்க. பார்த்தா அங்கே போயிட்டு டிஃபனே சாப்பிட வச்சிட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக. சரின்னு சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நிஜமாலவே ரொம்ப அழகாக இருந்தது. கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தது. அந்த மலை மேகம் எல்லாம் பார்க்கும்போது சீரியஸாகவே ரொம்ப அழகாக இருந்தது. அதை ரசிச்சுட்டே அப்படியே வந்து நம்ம பழைய குற்றாலத்துக்கு வந்து என்ட்ரு ஆகிட்டோம். ஆக்சுவலி அந்த ஆர்ச்லேருந்து 2.5 கிலோமீட்டர்ஸ் வந்து உள்ளே போனோம். போகிற இடம் எல்லாமே அப்படியே காடு மாதிரி யாருமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ரீச் ஆன பிறகு பார்த்திங்கன்னா அங்கே நிறைய குரங்கு. அந்த குரங்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கையிலேருந்து அந்த லேஸ் சிப்ஸ் பேக்கெட்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அது மட்டும் தனியாக சாப்பிட்டுட்டு இருந்தது, எந்த குரங்குக்கும் கொடுக்காம. அது பார்க்கவே அழகாக இருந்துச்சு. பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். உள்ளே ஐயோ இவ்வளோ நாள் கழிச்சு தெரியுமா அதை பார்க்குறேன். சூப்பராக இருந்துச்சு நிஜமாகவே. அப்படியே அந்த அருவி வந்து மேலேருந்து கொட்டும்போது பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. அப்படியே நம்மளும் ஒரு குளியலை போட்டு அங்கேருந்து நம்ம வந்து கிளம்பிட்டோம். அப்படியே வந்து 5 ஃபால்ஸ் போயிட்டோம். 5 ஃபால்ஸ்லேயும் ஆக்சுவலி நிறைய மங்கீஸ் இருந்தது. அங்கே நிறைய கடைகளுமே இருந்துச்சு. அப்படியே உள்ளே என்டர் ஆகி அங்கேயும் ஒரு குட்டி குளியலை போட்டாச்சு. நம்ம போன நேரம் கூட்டம் வந்து மீடியமாக தான் இருந்துச்சு, ரொம்ப அதிகமாகவும் இல்லை. அந்த 5 அருவியும் வந்து தண்ணியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நம்ம அப்படியே அங்கேருந்து கிளம்பி சிற்றருவி அங்கே போயிட்டோம். ஸோ சிற்றருவியில் வந்து பார்த்திங்கன்னா மெயினில் இருந்து உள்ளே நடந்து போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் மலை மாதிரி ஏறி அப்புறம் படிக்கட்டு அதெல்லாம் போய் ரொம்ப டயர்டாகிடுச்சு ஆக்சுவலி. அவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி போனதுக்கு நிஜமாகவே இது ரொம்ப ஒர்த்து. ஏன்னா மற்ற அருவி மாதிரி இது ஓப்பனாக இல்லாமல் இது வந்து கொஞ்சம் க்ளோஸ்டாக ப்ரைவேட்டாக இருந்துச்சு. அதனால் நம்மளால் வந்து நல்லா குளிக்க முடிஞ்சுது. அப்படியே அங்கேருந்து வந்து நம்ம பேரருவி அதாவது மெயின் ஃபால்ஸுக்கு போயிட்டோம். அங்கே வந்து நாங்கள் குளிக்கலை. தென் நாங்கள் வந்து ஒரே ஒரு அருவி மட்டும் போகல, புளி அருவி. ஸோ அங்கே தண்ணி அவ்வளோவா இல்லை அப்படின்றனால நாங்கள் போகல. நல்லா குளிச்சனால செம பசி. ஸோ அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு கடையில் போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு அப்படியே ரூம் கிளம்பிட்டோம். சீரியஸாகவே செம்ம என்ஜாய்மெண்ட்டு, சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி கூட்டமும் நாங்கள் போன டைமில் ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால எங்களால் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக வந்து அதை என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. லீவை வந்து பயங்கரமாக வந்து ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து ஒரே ஒரு பிளான் மட்டும்தான் கேன்சல் ஆகிருச்சு. பிளான் எதனால் கேன்சல் ஆகிடுச்சுன்னா அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஸோ அங்கே மேக்ஸிமம் வந்து யாரையும் அலோவ் பண்ணல அப்படின்னு சொன்னனால நமக்கு வந்து அங்கே போக முடியாமல் போயிடுச்சு. அங்கே போகலன்னாலும் இது வந்து ரொம்ப பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக நமக்கு இருந்துச்சு. அங்கே போக முடியலன்ற ஒரு ஃபீலே இல்லை, அந்தளவுக்கு இங்கே இருந்துச்சு. நம்ம வந்து இங்கே இருந்து கிளம்பி நம்ம என்னோடய கசின் வீட்டுக்கு போகிறோம். அவங்க வீடு திருநெல்வேலியில் இருக்குது. நம்ம இன்னைக்கு திருச்செந்தூர் கிளம்பலை, நாளைக்கு மார்னிங் சீக்கிரமாக எழுந்து திருச்செந்தூர் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கோயிலுக்கு போகலாம். திருச்செந்தூர் முருகர் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டார் இல்லையா? ஸோ கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது மேக்ஸிமம் வந்து நாளைக்கு மார்னிங்கா இல்லை ஆஃப்டர்நூனான்றது தெரியல. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.